வணக்கம். இன்னைக்கு ரெக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான சிக்பீஸ் மசாலா செய்ய போகிறோம். இந்த சிக்பீஸ் மசாலா பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்பீஸ் மசாலாவும் பொட்டேட்டோ மசாலாவும் நம்ம ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த பூரிக்கு. இந்த பொட்டேட்டோ மசாலாக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்பீஸ் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் டவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். சூடாகின பிறகு நமக்கு சோம்பெல்லாம் சேர்க்குறப்ப தான் நல்லா பொரிஞ்சு செவந்து வரும். இப்போ எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவந்து பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வர டைமில் தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி தூண்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நம்ம மிளகாய் பொடி, மல்லிப்பொடிலாம் சேர்த்தோன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறப்ப அடிப்பிடிக்காமல் நமக்கு நல்ல வாசமாக வதங்கி வரும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி உங்களுக்கு போதும். நான் எனக்கு சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கி நல்லா வாசம் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்து இதில் வதக்கிக்குவோம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 கப் வேக வச்ச சிக்பீஸை நம்ம மசாலா கூட கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம மொதல் நாள் நைட்டே இந்த சிக்பீஸை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதை மறுநாள் காலையில் நம்ம இதை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மொத்தமாக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சிக்பீஸை நம்ம இதில் சேர்த்து செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சிக்பீஸை அந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். மீதம் இருக்கிற 1/2 கப் சிக்பீஸை நம்ம லாஸ்ட்டாக நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா நல்லா ஆறி வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் டவா வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதிக எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் சூடாகி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சில்லி பவுடரை சேர்த்த உடனே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சடனாக கருகிரும். நீங்கள் பக்கத்தில் தண்ணியை வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. டக்குன்னு செவந்து வர டைமில் தண்ணியை நம்ம சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து கலந்துடலாம். மசாலா கூட நம்ம லைட்டாக லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருக்கணுமோ அந்த அளவு பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் நம்ம 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சிக்பீஸை இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். சிக்பீஸை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக செஞ்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா இந்த டைமில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ மூடியை போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். நம்ம சேர்த்த சிக்பீஸ் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இப்போ நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே எல்லா பொருளையும் நம்ம வதக்கி செஞ்சதுனால நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் செக் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சான்னு ஒரு தடவை நம்ம பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை நம்ம தூவி பரிமாறிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான சிக்பீஸ் மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பூரி கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.